அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் கிரகங்களினுடைய பார்வைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த பார்வை உண்டு, எந்தெந்த கிரகங்களுக்கு எத்தனை பார்வை உண்டு என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்து கொள்வோம். முதலிலே நாம் சூரிய பகவானை பார்ப்போம். சூரிய பகவான் அவர் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். அவருக்கு ஒரே பார்வைதான். அடுத்தபடியாக நாம் சந்திர பகவானை பார்ப்போம். சந்திர பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். அவருக்கும் ஒரே பார்வைதான். அடுத்து செவ்வாய் பகவானை பார்ப்போம். செவ்வாய் பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3 பார்வைகளாக பார்ப்பார். அதாவது தான் இருக்கும் வீட்டிலிருந்து 4ஆவது வீட்டை முதல் பார்வையாக பார்ப்பார். அடுத்து தான் இருக்கும் வீட்டிலிருந்து 7ஆவது வீட்டை 2ஆவது பார்வையாக பார்ப்பார். அடுத்தபடியாக தான் இருக்கும் வீட்டிலிருந்து 8ஆவது வீட்டை 3ஆவது பார்வையாக பார்ப்பார். ஆக மொத்தம் செவ்வாய் பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. அடுத்தபடியாக நாம் புதன் பகவானை பற்றி பார்ப்போம். புதன் பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையை பார்ப்பார். தான் இருக்கும் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக புதன் பகவான் அந்த வீட்டை 7ஆவது வீட்டை பார்ப்பார். புதன் பகவானுக்கும் ஒரே பார்வைதான். அடுத்து நாம் குரு பகவானை பற்றி பார்ப்போம். குரு பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து முதல் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பார். அடுத்தபடியாக தான் இருக்கும் வீட்டிலிருந்து 2ஆவது பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார். அடுத்தபடியாக தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3ஆவது பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பார். அடுத்தபடியாக நாம் சுக்கிர பகவானை பார்ப்போம். சுக்கிர பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 7ஆவது வீட்டை பார்ப்பார். சுக்கிர பகவானுக்கும் ஒரே பார்வைதான். அடுத்தபடியாக நாம் சனி பகவானை பார்ப்போம். சனி பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3ஆவது வீட்டை பார்ப்பார் முதல் பார்வையாக. அடுத்தபடியாக தாம் இருக்கும் வீட்டிலிருந்து 7ஆவது பார்வையாக 2ஆம் பார்வையாக 7ஆவது வீட்டை பார்ப்பார். மேலும் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3ஆவது பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார். மேலும் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பார்வை என்பது கிடையாது. ஆக மொத்தம் 9 கிரகங்களுக்கும் எந்தெந்த கிரகங்களுக்கு எத்தனை பார்வைகள் எந்த வீட்டை பார்க்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம்.